நத்தை மாதிரி இன்னொரு உயிரினம் பற்றி ஒரு குறிப்பு படித்தேன். அதில் என்ன சொல்கிறான் அவன், அதுக்கு மேலே வந்து இந்த ஷெல், அதாவது சுண்ணாம்பில் அதுக்கு மேல் மூடி நம்ம சிப்பி மாதிரி, அது ஒரு புது வகையான இறா வகை அப்படிங்கிறாங்க, கடலில் இருக்குமா. அது என்ன பண்ணுமா பாருங்க, இது வளர்ந்த உடனே அந்த கூடு வளர்ந்து முழுக்க அதை மூடிக்கும். இந்த கூட்டுக்குள்ள அது அப்படியே இருந்தால் மேற்கொண்டு அதால் வளர முடியாது. உடனே அது என்ன பண்ணுமா, போய் பாறையில் முட்டி மோதி தன் மேல் ஓடு எது பாதுகாப்பானதோ அதை உடைச்சிரும். என்னடா உடைச்சிருச்சேன்னு பார்த்தா அது திரும்ப வளர்றதுக்குள்ள தான் எவ்வளோ வளர முடியுமோ அவ்வளோ வளர்ந்துடும். அது தன்னுடைய வாழ்நாளில் ஒரு 10 தடவை 15 தடவை தன்னுடைய மேல் கூட்டை உடைச்சு தன்னுடைய அளவை பெருசாக்கிக்கும் அப்படின்னு ஒரு விலங்கினத்தை பற்றிய ஒரு குறிப்பு, கடல்வாழ் உயிரினம் பற்றி ஒரு குறிப்பு. இவ்வளவுதான் என் எல்லை, இவ்வளவுதான் என்னால் முடியும்னு சுருங்கிட்டா அதோட நம்ம நின்றுடுறோம். நம்ம எல்லைகளை தகர்த்து எரிஞ்சிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சா எல்லைகள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. இந்த சீக்கிரட்டை அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். ஒரு 30 ஏக்கர் 40 ஏக்கரோட நிறுத்தினா போராது, ஒரு ஊரில் சின்ன ஊரில் கோயில்பட்டியோட நிறுத்தினா போராது, சத்தியமங்கலத்தோடு நிறுத்தினா போராது, திண்டுக்கல்லோட நிறுத்தினா போராது, அது அடுத்த ஊருக்கு அதை விட பெருசா, அடுத்த ஊருக்கு அதை விட பெருசா அப்படின்னு தன்னை அருமையாக தன்னையும் வளர்த்து கொண்டு மண்ணையும் வளர்த்து கொண்டு எல்லாவற்றையுமே வளர்க்கக்கூடிய அந்த இயல்பான குணம், ஒரு டைனமிக் லீடர்ஷிப் அவருடைய வெற்றிக்கான மிகப்பெரிய ஒரு கருவாக அமைந்திருக்கிறது. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? கடனெல்லாம் அடைக்கிற வரைக்கும் நான் ஒருபோதும் போக மாட்டேன், கடன் இருந்துக்கிட்டே இருந்தால் அது வரைக்கும் நானும் இருந்துக்கிட்டே இருப்பேன், அதே நேரத்தில் நானும் போக மாட்டேன் இல்லையா? அந்த தாட் திங்கிங் ப்ராசஸ் அதுவே பாராட்ட வேண்டிய ஒன்று. வாழ்க்கையில் நீ இப்போ சொன்னார் அவர் 27 டிபார்ட்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்குன்னு. அதான் இந்தியா. எவனும் சுலபத்தில் வளர முடியாது. நீ என்ன பண்ணாலும் உன் தலைமையில் கை வச்சுக்கிட்டே, பஸ்மா சொன்ன தலைமையில் கை வச்சா போயிருங்கிற மாதிரி என்ன பண்ணாலும் அதுக்கு உடனே ஒரு ஆக்டு, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு ஒரு ஏசி டிசி, இப்படி ஏதாவது ஒன்று போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். அதை நாங்கள் ஒன்றும் விட மாட்டோம். 27 டிபார்ட்மெண்ட்னா வாழ்க்கையில் எந்த நல்ல காரியத்தை தொடங்கணும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. பிரச்சனைங்கிறது ஒரு அளவோடு நிற்காது. இப்போ கூட பாருங்களேன், அவங்களோட இந்த பேச்செல்லாம் நின்று இருந்தால் எப்போவும் நீங்கள் வீட்டுக்கு போயிருக்கலாம். பிரச்சனைங்கிறது ஒரு அளவோடு நிற்காது, அது போய்கிட்டே தான் இருக்கு. இந்த புடவை பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. கட்டமாக எத்தனை கலர் இருக்கும் இதில்? பச்சை, சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, ஒரு 10-12 கலர் இருக்கும் இல்லையா? ஒரு அம்மா ஒரு கடையில் போய் பார்த்தது 1000 கலர், 1000 கலர். இனிமேல் பாம்புக்கு 1000 தலை வாங்கி அந்த மாதிரி 1000 கலரில் ஒரு புடவை விட்டுருக்குறான். அதை பார்த்த உடனே ஹஸ்பண்டை கேட்டது, வேணும் வேணும். அவன் தலையில் அடிச்சுக்கிட்டான். அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், இம்சடா, இவளோட பெரிய இம்சடா, புடவை 1000 கலர்னா. அவன் ஃப்ரெண்டு சொன்னான், அட முட்டாள், ஒரு புடவை தானடா, 1000 கலரில் இருந்தால் என்ன கெட்டு போச்சு, எடுத்து கொடுக்க வேண்டியா? 1000 கலருக்கு மேட்சா ப்ளவுஸ் எடுப்பாடா அடுத்ததுன்னா. 1000 கலருக்கு மேட்சா ப்ளவுஸ் எடுப்பா பாரு, என் சொத்தையே காலியாக போட்டுட்டான்னா. நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் ஒரு ஆரம்பத்தில் ஒரு அளவுனா அதோடு நிற்காது, அது எல்லாம் ஜாகிட்டே போகும். அதுக்கு என்ன அழகாக அந்த வார்த்தையை சொன்னீங்க, எட்டிவிடும் தூரத்தில் வெற்றி இல்லை. நல்லா இருந்தது அந்த வார்த்தை, எட்டிவிடும் தூரத்தில் வெற்றி இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணமும் எனக்கு இல்லை, அது விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. இனிமே அது உங்களுது இல்லை, என்னோடது. தமிழ்நாடு முழுக்க வித்துருவேன். ரொம்ப அருமையான ஃப்ரேஸ் அது, உண்மையிலேயே எக்ஸலண்டானது. வெற்றிங்கிறது சுலபம் இல்லை. நான் இங்கிலீஷில் ஒரு பொன்மொழி படித்தேன், தெரிஞ்சுக்கங்க. வெற்றியை பற்றி சொல்கிறான், சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சக்ஸஸ் இஸ் எ நேஷனல் ஹைவேஸ்னா. பெரிய தேசிய நெடுஞ்சாலை போகுது பார்த்தீங்களா, நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்போ ஈஸியாக போகலாம் போல் இருக்கேன். அவன் முடிச்சான் பாருங்க, சக்ஸஸ் இஸ் எ நேஷனல் ஹைவேஸ், த ப்ராப்ளம் மீன்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். சக்ஸஸ்ங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ என்ன பண்ணி ஆகணும் நீங்கள்? டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். இதுக்கு ரெடியாக இருந்தது ஹைவேஸ்லேயே போக முடியும். அது மாதிரி வெற்றி என்பது எட்டிய உடனே உங்கள் இலக்கு தள்ளி போய்விடும்.
இதை அடைஞ்ச உடனே நம்ம வெற்றியை அடைஞ்சிட்டோம் நம்ம நினைக்க முடியாது. ஏன்? நீங்கள் அதை கிட்டக்க வந்த உடனேயே உங்கள் இலக்கு இன்னும் நகர்ந்து போய்விடும். அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் உயிர்ப்போடு இருக்க முடியும். நான் சொல்ற வார்த்தை நீங்க கவனிக்கணும். உயிரோடு இருப்பது வாழ்க்கை அல்ல, உயிர்ப்போடு இருப்பது தான் உண்மையான வாழ்க்கை. அந்த ஃபயர் நமக்குள்ள வேணும் இல்ல, அந்த உயிர்ப்போடு இருத்தல். அதுக்கு அடையாளமே என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இலக்கு சக்சஸ், அது தள்ளிக்கிட்டே போனோம், இன்னும் அது ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால இதெல்லாம் வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய மிகப்பெரிய சூத்திரம். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, அவர் இப்படி எழுத்துக்கிறாரு, அப்போ அவ சிரமம் தானே. நம்ம நினைக்கிறோமோ இல்லையா, வீட்டம்மா நினைப்பாங்கல்ல. எங்கள் வீட்லேயே எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா, எங்கேயாவது போய் எதையாவது பேசிட்டு வரீங்க. அப்புறம் அவன் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் கண்ணா அப்படின்னாலும் திட்டுறான். தெரியாது, நல்லா சம்பாதிச்சாச்சு, சௌக்கியமாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்றத விட்டுட்டு 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு நமக்கு வசதி இருக்குது, கார் இருக்குது, டிரைவர் இருக்குது, கோயிலுக்கு போகணுமா, குளத்துக்கு போகணுமா, கச்சேரி கட்டமான்னு இல்லாமல் இன்னும் போய் எங்கேயாவது வாயை வச்சு எல்லாரும் என்ன மாதிரி என்ன இழிச்ச வாயா, அது வேற கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு அப்படின்னு நல்லா சொல்லுவார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அப்படி சும்மா இருக்கிறதுக்காக நாம் இந்த பூமியில் பிறக்கலை. என்ன இருந்தாலும் துணைவியாருக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ இப்படி வாழ்க்கையில் இப்படி இருக்கு அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி ஒன்றை நம்பணும். என்ன நம்பணும்? தர்மத்தை நம்புகிறோம். எப்படி இருந்தாலும் தர்மம் நம்மளை காப்பாற்றும், சத்தியம் நம்மளை காப்பாற்றும். நம்ம நேர்மையான ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு சக்தி நம்மளை காப்பாற்றும். அதை நம்பணும். இப்போ கோகுலாஷ்டமி வந்தது இல்லைங்களா, எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் அனுப்பிச்சிருந்தார், என்னால் மறக்கவே முடியாது, நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா, இந்த கோபிகள்லாம் பால், மோர், தண்ணி இதெல்லாம் அப்படி சுமந்துக்கிட்டு வருவாங்கல்ல. சில பேர் எல்லாத்தையும் ஒன்றாவே ஆக்கிடுவாங்க, சில பேர் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அந்த குடத்தை அப்படி தூக்கிட்டு வரும்போது கீழேந்து தூக்கி தலைமையில் வைக்க வேண்டியிருந்தது தான். அப்போ கிருஷ்ணன் விளையாடிக்கிட்டு இருந்தானா, அவனை பார்த்துட்டே, கிருஷ்ணா இந்த வெயிட்டை தூக்கி தலைமையில் வைடா அப்படின்னு ஒரு கோபிகை கேட்டாலாம். முடியாது போ, அதான் என் வேலையை, முடியாது போ அப்படி போட, உன்னால பெரிய கஷ்டம், ஒரு உதவி செய்ய மாட்டேன்ட்டு சிரமப்பட்டு அப்படி வச்சு மூச்சு முட்டு அதை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வந்து நின்னா, வீட்டு வாசல்ல அவன் நின்னானா, கொண்டா இறக்கி வைக்கிறேன், உன்னை இறக்கி வச்சானா. இவன் கேட்டாலாம், ஏன்டா முடியல எடுத்து மேலே வைன்னு சொன்னபோது வைக்கல, இப்போ ஏன்டா இறக்கி வைக்கிறேன். ரொம்ப அழகாக அந்த கதையை முடித்தான். பாரத்தை பக்தன் தலைமையில் ஏற்றுவது கடவுளின் வேலை அல்ல, இருக்கிற பாரத்தை இறக்கி வைப்பது தான் கடவுளுடைய வேலை. யார் பாரமாக இருந்தாலும் அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறது தான் கடவுளோட வேலை. அப்படி எதுக்கு சொல்ல வரேன், ஒரு எல்லைக்கு மேலே நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பாரம் நம்முடையது அல்ல, அதை இறக்கி வைக்கிறதுக்கு இறைவன் ஒரு ஏற்பாடு செய்வான். ஒருவேளை இவங்க 2 பேர் கூட உங்களுக்கு இறைவன் செய்த ஏற்பாடு தான், பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு வேண்டிய ஒரு ஏற்பாடு தான். பாருங்க, ஏற்கனவே இவங்க 3 பேர், அதுவே இறைவன் செய்த ஏற்பாடு தான். அதாவது வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கணும் இல்ல. கோச்சுக்காதீங்கம்மா அவர் திட்டுவான்னு எல்லா ஹஸ்பண்டுமே திட்டுவாங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸில் அந்த டென்ஷனோட வரும்போது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு 2 நிமிஷம் கத்துவாங்க. என் ஃப்ரெண்டு சண்முக வடிவேல்னு ஒருத்தர் நல்லா பேசுவார், அவர் பள்ளிக்கூடத்து வாத்தியார். வீட்டுக்கு வந்தார், ஒய்ஃபு காப்பி கொண்டாந்து கொடுத்தாங்க. காப்பி இப்படி வச்சுட்டு, ஹே காப்பியா அது, நாய் கூட குடிக்காதுன்னு வச்சுட்டு வச்ச உடனே அவர் புள்ள என்ன பண்ணா, அம்மா கிட்ட போய், அம்மா காப்பியில் என்ன குறைச்சல், நான் இப்போ குடிச்சேன்னா நாயா, நாய் கூட குடிக்காதுன்னு அப்பா சொல்கிறார், நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்கிறியம்மா, பதிலுக்கு கேட்க வேண்டியதானே, என்ன குறை அல்ல என்ன இல்லை அப்படின்னு கேட்க வேண்டியதானே அப்பாட்ட. என்ன அந்த அம்மா சொல், போட வெளியே போய் விளையாடுற, உங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியும், போட நீ போய் வெளியே விளையாடு. இந்த பையன் வெளியே போய் விளையாட போயிட்டான். ஒரு 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 ஆம்பளை எவ்வளோ நேரங்க சத்தம் போடுவான் திட்டினா கூட. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆம்பளை ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சத்தம் போடுவான். ஆனால் லேடிஸ் சத்தம் போட்டாங்கன்னு வச்சுங்களேன் 27 நிமிஷம் போடுவாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்களா, என்ன இவன் 27ன்னு ஒரு கணக்கு சொல்கிறாரு. சீரியலில் ஒவ்வொரு சீரியலும் 27 நிமிஷம் தான். அந்த சீரியல் முடிஞ்சு அடுத்த சீரியல் ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா, 27 நிமிஷம். ஸோ லேடிஸ் அந்த சீரியலோட அட்டாச்சு, ஜென்ஸ் எப்போவுமே நியூஸோட அட்டாச்சு. அதனால உங்களுக்கு 10-15 நிமிஷம் வரை நிறுத்திடுவாங்க. ஜென்ஸ் திட்டினாங்கன்னா, லேடிஸ் திட்டினாங்கன்னா 27 நிமிஷம் ஓடும். இது மொத்தம். இவர் வாத்தியார் இல்லையா, பள்ளிக்கூடத்து வாத்தியார், இவர் 40 நிமிஷம் திட்டினார். ஏன்னா பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு ஒரு பீரியட் 45 நிமிஷம் இல்லையா, அதனால இவர் எல்லாம் திட்டினார். திட்டி அந்த அம்மா ஒன்றுமே கண்டுக்கல, அது பாட்டுக்கு அந்தாண்ட போச்சு இந்தாண்ட போச்சு. கொஞ்சம் நேரம் ஆன உடனே அந்த ரியலைசேஷன் இவருக்கு வந்துருச்சு. உடனே மெதுவாக ஒய்ஃப்ட சொல்கிறாரு, இந்தா கவனிக்காமல் போகிற,
என்ன ரொம்ப சத்தம் போட்டேன்ல, ரொம்ப சத்தம் போட்டேன்ல அப்படின்னு. அந்த அம்மா, இன்னொரு காப்பி வேணுமா? ஸ்ட்ரெயிட்டு அதான் விஷயத்துக்கு தான். இன்னொரு காப்பி வேணுமா? அதை நேராக கேட்குறது. இன்னொரு காப்பி இந்த வர்றேன் கொண்டு போய் கொடுத்துட்டு அதை குடித்த உடனே, இது நீ குடிக்கிற காப்பியா நாய் குடிக்கிற காப்பியா? அந்த அம்மா ஒரு செகண்டில், இது நீ குடிக்கிற காப்பியா நாய் குடிக்கிற காப்பியா? அப்போ என்ன அர்த்தம்? நீ என்ன பேசினாலும் அது எனக்கு ஒரு விஷயமே இல்லையா? ஏன் நீ தான் எனக்கு முக்கியமே ஒழிய உன் கோபத்தை பற்றி எனக்கு என்ன கவலை? அதுதானே ஒரு மனைவியோட அன்பு. நான் வந்து லேடிஸை ப்ரிப்பேர் பண்ணுறேன். நாங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன கோவப்படுவோம். நீங்கள் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறதுக்காக உங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக கேட்டுக்கிறேன். வெளியில் போகிறோம், ஏகப்பட்ட டென்ஷனோடு வரும். அந்த அம்மா சொல்லுது, பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டர் திட்டினா இங்கே வந்து என்ன திட்டுவார், இவ்வளோ தானே. இதுக்காக போய் நம்ம கோச்சிக்க முடியுமா? திட்டா நல்லது, பிபி வராது, ஹார்ட் தொந்தரவு பண்ணாது, திட்டிட்டு போகிறாரு. இந்த ஐடியா ஃபேமிலிக்கு ரொம்ப அவசியம். எளிமையாக எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் குடும்பத்தோட சப்போர்ட். ஒரு மனுஷன் வெற்றி பெறணும்னா ஃபேமிலியோட சப்போர்ட் அவங்களுக்கு வேணும். மிகச்சிறந்த ஒரு நகரத்தை உருவாக்குறார். நான் டெக்னிக்கலாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் பார்த்துட்டு பாண்டிச்சேரிக்கு வாங்க. பாண்டிச்சேரிக்கு வாங்கன்னு தப்பாக நினைக்காதீங்க. பாண்டிச்சேரிக்கு வாங்க. அங்கே ரோடு எப்படி இருக்கு பாருங்க, நகர அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. அதெல்லாம் என்ன கவனிக்கணும். நம்ம ஒரு ஊருக்கு போனால் நெய்வேலி டவுன்ஷிப் போய் அந்த டவுன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் மெட்ராஸில் ஒரு நகரம் மயிலாப்பூர் எப்படி இருக்குது, மந்தவெளி எப்படி இருக்குது, பாரிஸ் எப்படி இருக்குது. அதே சமயத்தில் வந்து பாண்டிச்சேரியில் வந்து பாண்டிச்சேரி ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட் ரோடு, எல்லா ரோடும் பீச்சில் போய் முடியும். எல்லாமே அப்படியே கட் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கட் ஆகும், 90 டிகிரிஸில் அப்படியே கட் ஆகும். எந்த ரோடில் போய் மிஸ் ஆனாலும் மறுபடியும் பீச்சுக்கு போயிடலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் அந்த ஊரை டிசைன் பண்ணும்போது அவங்க பிரெஞ்சு நாட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனையோட அது போல ஒரு நகரத்தை நிர்மாணிக்க வேணும்னு பாண்டிச்சேரியை நிர்மாணிச்சாங்க. புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும். ஒரு வீடுங்கிறத நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி நகரங்கிறத டெவலப் பண்ணும்போது எவ்வளோ பெரிய கஷ்டம் அது. அதில் எத்தனையோ புதுசாக ப்ராப்ளம் வரும். வசதிகள் புதுசாக தேவையாக இருக்குது. நேற்றைய மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை இல்லை, அது வேறு மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால நிறைய வசதிகளை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும். அதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, சிரமப்பட மாட்டேன்னு சொல்கிற நபர் அவர் இல்லை. சிரமத்துக்கு நான் இப்போ எப்படி உட்காந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம். இப்போ அப்படி எப்படி மீட் பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட், அந்த ப்ராப்ளத்தை எப்படி அட்ரஸ் பண்ணலாம், அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மனோநிலை. அப்படி நகரத்தை டிசைன் பண்ணும்போது பிரெஞ்சுக்காரர்களுடைய அமைப்பு ஒரு மாதிரி, ஜெர்மானியருடைய அமைப்பு ஒரு மாதிரி, ஜப்பானியருடைய அமைப்பு ஒரு மாதிரி. காரே கவனிங்க, ஜப்பானில் நீங்கள் எங்கே போனாலும் கார் வந்து சின்னதாக இருக்கும். அமெரிக்காவில் நீங்கள் எங்கே போனாலும் கார் பெருசாக இருக்கும். அவன் ஆளே பெருசு, உட்காரத்துக்கு வசதியாக வேணும் அவனுக்கு. ஜப்பானில் சின்னதாக இருக்கும் காரோட அமைப்பு, ஆனால் அமெரிக்காவில் காரோட அமைப்பு பெருசாக இருக்கும். இந்தியாவில் எப்படின்னு கேட்டால் ரெண்டும் கலந்துருக்கும். ஒரு சின்ன மாருதியும் ஓடிக்கிட்டு இருக்கும், பக்கத்துலேயே வந்து இனோவாவும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானியர்கள் எல்லாத்தையுமே சின்ன அளவில் செய்யணும். அவங்களுடைய உயரம், அவங்க அகலம், அவங்களுடைய குணம், அதுக்கு ஏற்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, பூகம்பம் அடிக்கடி வரக்கூடிய நாடு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வீடு கட்டுவாங்க. பட் அமெரிக்கா அப்படி இல்லை, அவருடைய அமைப்பு முறையே வேறு. அதனால ஒரு நகரத்தை அமைக்கிற போது ஒரு 100-110 விஷயத்தை உள்வாங்கி தான் அந்த காரியத்தை செய்யணும். முன்னெல்லாம் ஒயர் அப்படி மேலே போவோம், மழை பெஞ்சா என்ன ஆகும், உடனே எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிடும். பூமிக்கு கீழே ஒயரை கொண்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிறது இல்லை. எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்மெண்ட் இப்போ. ஸோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு விழிப்பு அது அவசியமாக செய்யணும். இவைகளை எல்லாம் உள்ளடக்கி இதை செய்வதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. நான் நிறைவாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் திருப்பி உங்களுக்கு வற்புறுத்துறது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விஷயத்தில் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் இதுதான். வரும்போது ஒரு 2 மணி நேரத்தில் சைட் போட்டிருந்தாங்க. நான் கேட்டேன், இதெல்லாம் வந்து டெவலப் ஆதான்னு. முன்னாடிலாம் ஒன்றுமே இல்லைங்க வேலை, இப்போ நான் இங்கே டெவலப் பண்ண அவங்களுக்கு பிரமாதமாக சென்ட்டுக்கு இவ்வளோன்னு விலை போகுதுங்க அப்படின்னார். உடனே அவருக்கு ஒரு ஜோக் சொன்னேன். ஒரு ஹோட்டலில் ஒருத்தன் உட்காந்துருந்தான். சர்வர் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டான், பதிலே சொல்கிறேன்.
சில பேர் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதே அருள் வாக்கு மாதிரி பண்ணுவான். யோசித்து சொல்லுவானா, சொல்கிறேன் அப்படின்னா. சர்வர் பொறுமை இழந்து போய் கேட்டான், சொல்லி தொலையா என்ன வேணும், இரு சொல். எதிர் சீட்டில் வந்து உட்காந்த ஒருத்தன் டக்குன்னு வந்த உடனே சொன்னான், கீ ரோஸ்ட் ஒன்று அப்படி. அந்த கீ ரோஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண உடனே இவன் சொன்னான், அந்த கல்லில் அடுத்தாப்பில் என் தோசை. அந்த கீ ரோஸ்ட்டை எடுத்த உடனே அந்த கல்லில் எனக்கு தோசை போட்டு கொண்டு வரணும். இவன் ஏன் காத்திருந்தான்னு தெரியுதா? செலவு கீ ரோஸ்ட்டுக்கு பில்லு கொடுக்க மாட்டாரான், ஆனால் அவன் கீழே இவன் ரோஸ்ட் வேகணுமா. ஏன் இந்த இடம் டெவலப் ஆனால் முன்னாடி இருக்கிற இடமெல்லாம் இது கீ ரோஸ்ட்டில் போட்ட கல். ஆனால் அப்படி 80 அடிக்கு வழியெல்லாம் மாற்றி இந்த புல்லை வெட்டணும், அந்த மரத்தை வெட்டணும், ரோடை இப்படி கொண்டாடணும், அப்படி கொண்டாடணும், எல்லா முயற்சியும் பண்ணி அவருடைய எண்ணம் பாருங்கள், தான் செய்கிற போதே எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போகணும் அப்படின்னு. நான் ஒரு வார்த்தையோடு முடிக்கிறேன்னு சொன்னேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் நடந்தது வாழ்க்கையில், அவங்க அப்பா சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவருடைய அப்பா. ஆனால் அவர் நல்ல படிப்பு படித்தார். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, ஏழைகளும் நடுத்தர மக்களும் முன்னுக்கு வரணும்னா கல்வி ஒன்று தான் அவங்களுக்கு சரியான வழி, வேறு வழி கிடையாது. ஒரு ஏழை குடும்பத்திலையோ இல்லை சாதாரண பின்னாடி இருக்கிற குடும்பத்திலையோ பிறந்து ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னா கல்வி மட்டும்தான் ஒருத்தனை மேலே தூக்கிட்டு போகிறதுக்கான சரியான இறகு. அவர் நல்லா படித்தார், அந்த ஊர்லேயே பிரமாதமாக படிப்பார், அவர் பெரிய படிப்பு. அவர் காலேஜுக்கு போகிறதுக்கு பாருங்களேன், பஸ் ஸ்டாண்டில் நிற்பார் இப்படி. அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரருங்க. அவருடைய கார் அந்த காலத்தில் பிளிமோத் பெரிய கார் அந்த காலத்தில். அந்த பிளிமோத் கார் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது இவர் நினைப்பார், நம்ம பஸ்ஸுக்கு நிற்கிறோம், இந்த மாதிரி ஒரு காரில் என்னைக்கு போக போகிறோம், இந்த மாதிரி ஒரு காரில் போகணும், போனால் இந்த மாதிரி ஒரு காரில் போகணும் அப்படின்னு டெய்லி நினைப்பார். அப்புறமா அவர் இன்ஜினியரிங் தான் முடித்தார். இன்ஜினியரிங் முடித்து பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டார். அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஒரு நாள் ஆச்சரியம் சார், எவனுமே நம்ப முடியாது, இவர் வீட்டு வாசலில் அந்த பிளிமோத்து வந்து நின்றுது சார். இவர் வீட்டு வாசலில் வந்து பிளிமோத்து நின்றுது. அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரரு. அவர் இறங்கி வராரு. இவங்க அப்பாலாம் பதறிட்டார், நம்ம வீட்டுக்கு இவர் ஏன் வராரு அப்படின்னு. எல்லாரும் ஓடி போய் வாங்க, என்ன சமாச்சாரம், உன் பையன் நல்லா படிச்சிருக்கானாமே, ஆமாம், நல்லா சம்பாதிக்கிறானாமே, ஆமாம், என் பொண்ணை கட்டிக்குவானா அப்படின்னார். அது அவனை தான் கேட்கணும். அவருக்கு பொண்ணு முக்கியம் இல்லை, காரு முக்கியம். அந்த மாதிரி ஒரு காரில் என்னைக்காவது போக மாட்டோமான்னு யோசிச்சவர் தானே அவர். அந்த காருக்கு சொந்தக்காரர் வந்து நிற்கிறாரு. இப்போ என் பொண்ணை கட்டிக்க அப்படின்னு கேட்குறாரு. மாட்டேன்னா சொல்லுவார், பைத்தியமா என்ன அவருக்கு? அவர் ஒரே சந்தோஷம். இது வெறும்னு கற்பனை இல்லைங்க, நடந்த கதை. எதுக்கு சொல்கிறேன்னு தெரிஞ்சுங்களா? தினம் அந்த கார் போகும்போது இது மாதிரி ஒரு காரில் போகணும்னு நினச்சா அதே காரு மாப்பிள்ளை அழைப்பில் அவரை ஏற்றிக்கிட்டு போகுது. பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய எண்ணங்களுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது பார்த்தீங்களா? தொடர்ந்து நல்ல எண்ணங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் நிச்சயம் செயலாகும். அப்படி செயல்படுத்துவதற்கு பிரபஞ்சம் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறது. அது இறையருளால் கண்டிப்பாக நிறைவேறும். அதனால வெறுமனே நாம வந்தோம், நாம 10 காசு சம்பாதிச்சோம் அப்படின்னு நினைக்காம, ஏதோ ஒரு நிலத்தை அப்படி விற்றோம், 2 ரூபாய் காசு உள்ள வாங்கி போட்டோம் அப்படின்னு நினைக்காம, இது ஒரு பெரிய நகரமாகணும், காந்திபுரத்துக்கு நிகராக அதை விட மேலே ஒரு கொண்டாடப்படக்கூடிய இடமாகணும், கடைவீதி உண்டாகணும். இங்கே வாங்கின மக்கள் எல்லாருக்குமே அதனுடைய வேல்யூ பல மடங்கு ஆனதை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் என்னுடைய நண்பர் கார்த்திகேயனிடத்தில் இருப்பதால் நல்ல எண்ணம் ஒருபோதும் தோற்று போனதாக வரலாறு இல்லை. இந்த இடம் அப்படியே ஆகும் என்பதை எடுத்து சொல்லி, எல்லாம் வல்ல இறையருளால் இது மிகச்சிறப்பான ஒரு பூமியாக கொண்டாடப்படும். அதற்குரிய எல்லா சிறப்பும் உங்களுக்கு இறைவனால் அருளப்படும் என்பதை சொல்லி, என்னையும் நட்பு மறவாமல் அழைத்தமைக்காக நன்றி கூறி இந்த ஆர்ச்சி திறக்கிற விழாவுக்கு வந்துடுறேன். ஆர்ச்சி திறக்கிற விழாவுக்கு வந்துட்டோம். இது இப்போ சொல்லி அடுத்த ப்ரோக்ராம் புக் பண்ணிடணும். வாழ்க வளர்க என்ற அவருடைய குடும்பத்தாரையும் இங்கே அவரோடு தொழில் முறையிலே பழகி இருக்கிற அனைத்து நண்பர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.